வந்துட்டு வெயிட் பண்ணணும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்துட்டு தெரியும், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஃபைன் பண்ணிட்டோம். அங்கங்கே எல்லாம் என்ன காசுங்கிறத ரெகுலேட் பண்ணோம், ரியலைஸ் பண்ணிட்டு அந்த பணியை செய்யணும். அப்போ தான் அவங்க இது வந்துட்டு அவங்க புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அடுத்த பக்கம் போனாலுமே அவங்க வந்துட்டு அந்த பணியை செய்ய வைத்தாங்க. பட் அது எல்லா வகையிலையும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சரியில்லாமல் போகும்போது தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் எக்ஸப்ட் டு இன்வோக் தி பீனல் ப்ரொவிஷன். ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் டிஆர் ஒன்று இன்ஸ்பெக்ஷன் போனாது 10,000 5,000 ஃபைன் பண்ணி லோக்கல் ஹெல்த்துங்கிறது வந்துட்டு எல்லா ப்ரொவிஷனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. அதனால் வந்துட்டு அது மறக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு வந்துட்டு இன்ஜுரிஸ் டு தி ஹெல்த்துங்கிறது வரும்போது அது லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் தான் பொறுப்பு. அதனால் வந்துட்டு நான் அது ஒரு ஹெல்த்து தான் பண்ணுறதை விட வேறு ஒன்றும் உங்களை வந்து பயமுறுத்துறதுக்காக அதுக்காக சொல்லுங்கள். சீதர் ஒரு ப்ரொடியூசர்ஸ் இஸ் கிளீன் கிளீன் கோர்ட் அதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் நீங்கள் எனக்கு வந்துட்டு இது 2 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து எல்லைக்கு வந்துட்டு எங்களுடைய ஏரியாவை நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஓகே கொடுத்து அவருக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணணும். ஸோ இதை உங்கள் மேனேஜர்ஸில் போய் சொல்லுங்க. கம்யூனிகேஷன் கேர் ஆகி போச்சு, நாங்கள் வந்து பார்த்தோம், அங்கே வந்து நீங்கள் போய் சொல்லலை, அங்கே ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னால் அது வேறு. நாங்கள் அந்த பீனல் ப்ரொவிஷனில் போய் நின்றுட்டு எங்களை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்முடைய ரொட்டீன் அதில் வந்துட்டு சொல்லுங்கள். வேறு யாரும் சொல்கிறீங்களா? ஒன்றுங்க. இப்போ வந்துருக்கீங்களா? எவ்வளோ நீங்கள் பேங்க் எவ்வளோ பண்ணுறீங்க? யூஏஜி வரைக்கும் மட்டும் டிஸ்போஸ்மெண்ட்டா? ஆமாம் சார், டிஸ்போஸ்மெண்ட் ஆகிடுச்சுங்க சார். 10,023. ஆமாம் சார். அதில் 17 கேசஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பேங்க் சார். பேங்க் வந்து அதான் பிரச்சனை. உங்களோட அதான் சொன்னோம், எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எல்லாம் டிஸ்போஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து எதுக்கு அதே மாதிரி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஆமாம் சார். அதான் இதையும் பேப்பர்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு தடுக்கிறதுக்காக வந்துட்டு போர்க்கால அடிப்படையில் வந்துட்டு எல்லா ஆஃபீஸர்ஸு கிட்டத்தட்ட 38 டீம் போட்டிருக்கிறோம். மாவட்டம் பூரா நம்ம அம்மன் லோக்கல் பாடிஸில் 19 டீம், பஞ்சாயத்துகளில் வந்து 19 டீம் போட்டிருக்கோம். தற்கால லெவலில் வந்துட்டு ஒவ்வொரு ஆஃபீஸருக்கு அவருக்கு கீழே உள்ள ஸ்டாஃபு, அது மாதிரி கார்பரேஷன் எடுத்து நம்ம முனிசிபல் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒவ்வொரு ஆஃபீஸர் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் போட்டிருக்கோம், 5 ரெஃப்ரிஜரேட்டர் போட்டிருக்கோம். அவங்களுக்கு ஸ்டாஃபு இந்த மாதிரி ஒரு ஹோமிங் ஆப்ரேஷன் வந்து காலையில் எடுத்தோம்னா 5-6 மணிக்கு எல்லாரும் ஸ்பாட்டில் இருந்து எல்லாருமே வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் தகவல் மேலே போட்டுகிட்டே இருக்கணும். அவங்க நாங்கள் மார்க் பண்ணுவோம். அந்த அளவில் வந்துட்டு பொதுமக்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நிறையவே இருந்துருக்கு. இருந்தாலும் வந்துட்டு முக்கியமான ஒரு நிறுவனங்கள் உரிமையாளர்கள்லாம் கேட்கும்போது அங்கே உங்களுடைய பிடிஷன்ஸ்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக வாங்கி போகுது. நாங்கள் எவ்வளோ வந்து சொல்லி ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஃபைன் பண்ணி அதெல்லாம் இருந்தாலும் நேரடியாக பார்த்து சொல்லும்போது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 10 பேர் சொல்லுவீங்க, அந்த பெர்மிஷன்ஸ் நல்லா இருக்கும். அப்படி ஆகும்போது வந்துட்டு நம்ம என்டையர் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரோட்டரி சங்கமும் அதே மாதிரி லயன்ஸ் கிளப் வந்திருந்தாங்க. அவங்கள்டையும் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லி அனுப்பிச்சு கொடுத்தோம். அதே மாதிரி ஐஎம்ஏல வந்துட்டு டாக்டர்ஸும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க எப்படி இந்த பேஷண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் வந்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சு கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நிலையிலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஹோம் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் வந்து ஹோம் கார்ட்ஸ் கூட எங்களோட வந்துட்டு காலையில் வந்து அவங்க அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு வீடு வீடாக ஒவ்வொரு வார்டுக்கும் அவங்க பிரித்து அனுப்புற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது. செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுக்கள் ஒரு பக்கம், அந்த குப்பை எடுக்கிறது ஒரு பக்கம், குப்பை அடிச்சு எடுக்கிறது ஒரு பக்கம். ஆனால் வந்துட்டு இந்த நல்ல தண்ணியில் வந்துட்டு உருவாகிற இந்த கொசுவை வந்துட்டு
அந்த கொசு பெருக்கத்தை இனப்பெருக்கத்தை அவங்க வீடுகளில் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் வேண்டியது. எந்தெந்த இடத்துலலாம் அது உருவாகும், எப்படி உருவாகும், எந்த மாதிரி இடங்கள்லாம் உருவாகும் மாதிரி அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது. எடுத்து சொன்னால் தான் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன், போயிட்டு ஒரு பெரியம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு வயசு ஒரு 70 வயசு இருக்கும். வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டுருக்குறாங்க. இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இதை இமீடியட்டாக எடுத்துருங்க, இதை எடுத்து நீங்கள் அது அந்த இதை வந்துட்டு கவுத்து போட்டுருணும், இல்லாட்டா அது நிறைய மணலை அள்ளி போட்டு மறுபடியும் மணல். ஸோ அதனால் நம்ம பண்ணலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி அவங்க சொல்லி அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் அந்த மணல் எடுத்து போட்டு நல்லா நிரப்பி வச்சு பண்ண பிறகு அவங்களுக்கு திருப்தி ஆகிடும். ஸோ இப்படி சொல்ல வேண்டியது. அப்படி இன்னொரு வீட்டுக்குள்ளே போகும்போது வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அது என்ன வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இது போகிற தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது இல்லைம்மான்னு சொல்லிட்டு உள்ளே போய் அதை போய் அது பின்னால் அந்த ட்ரேயை வந்து அது ஒரு பின்னால் ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேல வந்து சுட்டு சுட்டா வந்து நல்ல தண்ணி தான் விழுந்துருக்கும். அந்த நல்ல தண்ணி தான் உருவாரு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சாக்கடையில தான் உருவாரு, நல்ல தண்ணி தான் உருவாரு. ஸோ அந்த ட்ரேயோட உருவ அப்படியே கொப்புன அந்த கொசு வந்து வெளியில எக்கச்சக்கமாக வரும். ஸோ இதை சொல்லி அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிறேன், 3 குழந்தைகள் வச்சுருக்கீங்க, நைட் வந்து இந்த குழந்தைகளை கடிச்சா குழந்தைகளுக்கு என்ன இருக்குமா நீங்கள் இப்படி வைக்கலாம் சொன்ன பிறகு ஐயா நல்ல வேலை இனிமேல் நான் இந்த இது இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற நாங்கள் வெளியே அதுக்கப்புறம் இன்னொரு 7 நாள் பீப்பா அப்படின்லாம் ஆகி கடைசியில் கொசுவாக வந்து அது உருவாகி கடுமையான ஒரு கொசு அதனுடைய ஒரு தாக்கம் லைட்டாக பண்ணால் அது விஷம் அந்த அவ்வளோ பெரிய ஒரு விஷம் மாதிரி ஆகி கடைசியில் உயிரில் போய் முடியக்கூடிய ஒரு இதாக இருக்குது.